அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு மாதா உங்க எல்லாத்தையும் அவங்க இதயத்துக்குள்ள வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் என்ன குத்தி இருக்கிறீங்க இன்னைக்கு? ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு பண்பு, மாதாவுடைய பண்புகள், அதே நேரத்துல நம்முடைய துப்பியின் பண்புகள் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு பண்புகளை உங்க இதயத்துல குத்தி இருக்கிறீங்க. இப்போ 6ஆம் கிளாஸ் சார்பா நமது டீச்சர் லூமினா மேரி அவர்கள் அன்பை தாங்கி இருக்கிறார்கள். 7ஆம் கிளாஸ் சார்பாக டீச்சர் சுகந்தி அவர்கள் இரக்கத்தை தாங்கி இருக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு சார்பாக டீச்சர் ராணி அவர்கள் பொறுமை என்ற குணத்தை தாங்கி இருக்கிறார்கள். 9ஆம் வகுப்பு சார்பாக டீச்சர் லில்லி அவர்கள் கீழ்ப்படிதல் என்ற பண்பை தாங்கி இருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு சார்பாக டீச்சர் மேரி ஜெசிந்தா அவர்கள் உதவி என்ற பண்பை தாங்கி இருக்கிறார்கள். 11ஆம் வகுப்பு சார்பாக டீச்சர் தங்கமணி அவர்கள் மரியாதை என்ற பண்பை தாங்கி இருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு சார்பாக டீச்சர் பாரதி அவர்கள் மன்னித்தல் என்ற பண்பை தாங்கி இருக்கிறார்கள். அன்பு மாணவிகளை, நீங்கள் அனைவரும் வகுப்பறையில் இருந்தாலும் உங்களது வகுப்பின் சார்பாக ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு பண்புகளை தாங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் அனைவரும் கைகளை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். இங்க இருக்கிற 7 பண்புகளும் பைபிள்ல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு, குரான்ல இருக்கு. இருக்கா இல்லையா? எல்லாரும் படிச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு துப்பைய தாத்தாவுடைய 8வது நாள் 10வது நாள் இன்னைக்கு கொண்டாடுறோம். அதுல ஃபர்ஸ்ட் பண்பு அன்பு. கடவுள் உலகத்தை படைச்சாரு. எதனால படைச்சாரு? அவருடைய பேரன்பினால் இந்த உலகத்தை படைத்தார். நம்மளை படைச்சதுல யாரு? கடவுள் படைச்சார் அப்படின்றத நம்புறீங்களா? அதே போல கடவுள் நம்மள அவருடைய பேரன்பினால் தான் நம்மளை படைச்சார். நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டு படைச்சாரா? லாவண்யா உன்னை இன்னைக்கு இந்த உலகத்துல உதிக்க செய்றேன், உன்னை பிறக்க செய்றேன் உங்க அம்மா வயிற்றுல இருந்து அப்படின்னு சொன்னாரா? அவரே கடவுளுடைய விருப்பத்தினால் அவருடைய பேரன்பினால் உங்கள் அனைவரையும் உருவாக்கினார். அதே போல இன்றைய விழா கொண்டாடும் மரியாதையும் தேர்ந்தெடுத்து இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்து கிறிஸ்தவ சமுதாயத்தை உருவாக்கி அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறுவனர் தந்தை லூயிஸ் அவையின் துப்பி என்பவரை 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி பாண்டிச்சேரியில் நம் சபையை தோற்றுவிக்க செய்தார். உங்களுக்கு ஈஸியா எப்ப சபை தொடங்கும்னு சொல்லித்தரேன். 1844. 1 விட்டுருங்க. 8 ரெண்டாத்துல எது வரும்? 4. அப்ப அக்டோபர் 16ஆம் தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 8 எத்தனை? அப்ப 1 விட்டுட்டா 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி. 8 2 பிரிச்சா 4. 1844. 1 விட்டுட்டு 8ஐயும் 4 கூட்டினா எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்போது மறப்பீங்களா? அடுத்து இரக்கம், பெண் கல்வி. நம்ம லூயிஸ் அவனை துப்பி அவர்கள் ரொம்ப இரக்கம் குணம் உடையவர், முக்கியமா பெண்கள் மேல். எதற்காக அப்படின்னா, ஆண்கள் படிப்பாங்க, அவங்க வேலை செய்வாங்க, வருவாங்க, குடும்பத்தை மட்டும்தான் அவங்களால கவனிக்க முடியும். பெண்கள் படிச்சா என்ன செய்வாங்க? பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணு பேர பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாங்க. சொல்லி தருவாங்களா உங்க தாத்தா உங்க பாட்டிங்க? அதனாலதான் அந்த காலத்துல பெண்கள் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன சொன்னாங்க? பெண் கல்வியை தொடங்கினார். அது எப்போ? அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கினாரு. 17ஆம் தேதி என்ன செஞ்சுட்டாங்க? பள்ளிக்கூடத்தை தொடங்கினார். எங்கே? பாண்டிச்சேரியில்.
அதே போல அவர் வந்து பிறந்தது அக்டோபர் 18ஆம் தேதி. 19ஆம் தேதி அவருக்கு வந்து மறுநாளே பேர் வச்சுட்டாங்க. அவர் எந்த அளவுக்கு பாஸ்டா இருக்காங்கன்னா 18ஆம் தேதி பிறந்து 19ஆம் தேதி பேர் வச்சாங்க. அதே போல 16ஆம் தேதி சபையை தொடங்கி 17ஆம் தேதி ஸ்கூல் தொடங்கிட்டாரு. அடுத்து பொறுமை. தந்தை துப்பி மிகவும் பொறுமை உடையவர். மிகவும் சாந்தமாக இருந்ததால் நிறைய புத்தகங்களை எழுதினார். அதில் ஆண்கள், பெண்கள், இளையோர், முதியோர், சிறுவர், சிறுமியர், துறவரத்தார், இல்லறத்தார் அனைவரும் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்ற ஒவ்வொரு புத்தகத்தையும் ரொம்ப தெளிவா எழுதினார். அவ படிக்கும் விதமா, புரிஞ்சுக்கக்கூடிய விதத்துல, எல்லா விதத்திலையும் என்னென்ன செய்யணும், எப்படி ஸ்கூலுக்கு வரணும், எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும், என்ன எப்படி எக்ஸாம் எழுதணும், எல்லாமே வந்து தெளிவா இந்த பெண் கல்விக்காக அவர் வந்து யோசித்தவர். அடுத்தது கீழ்ப்படிதல். தந்தை துப்பி வந்து யாரையுமே வந்து அவமதிக்கவே மாட்டாராம். கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா, ஸ்கூல்ல படிக்கிறப்ப, அவர் ஃபாதர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கூட படிச்சவங்க, அவங்களுக்கு பெரியவங்க யாரையுமே என்ன செய்ய மாட்டார், எப்பவுமே அவமதிக்கவே மாட்டாராம். ரொம்ப கீழ்ப்படுதல். அதுவும் மேரை மரியாதை. மேரை மரியாதைன்னா புது வார்த்தையா இருக்கு. மகா மரியாதைக்கு பேரு என்னது? மேரை மரியாதை. தன்னுடைய வகுப்பு தலைவர்களுக்கும் பள்ளியின் சட்ட திட்டங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் கீழ்ப்படிந்து ரொம்ப வாழ்ந்தாராம். உதவி. அவர் படிக்கும் காலத்துல தன்னுடைய வகுப்புல இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப சொல்லி கொடுப்பாராம். இப்ப வந்து என்ன செய்வோம், நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க நிறைய மார்க் வாங்கிடுவாங்க நம்மளை விட அப்படின்ற ஒரு பொறாமை கூட இருக்கலாம். ஆனா அவருக்கு வந்து அந்த பண்பே கிடையாதாம். ஒரு முறை வகுப்புல ரொம்ப மக்கு பையனாம். அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்து இவரை விட அவர் வந்து நிறைய மார்க் வாங்கிட்டாராம். அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு? சந்தோஷப்பட்டிருப்பார் தானே? சோ அவருக்காக ஒரு கை தட்டு தட்டுவோமா? அடுத்து மரியாதை. சின்னவங்க பெரியவங்க நம்மள என்ன செய்வோம், சின்னவங்களை பார்த்தா வாடி போடி அப்படின்னு பேசுவோம். ஆனா இனிமேலு நம்ம ஸ்கூல்ல யாருமே யாரும் என்ன சொல்லக்கூடாது, கூட படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் என்ன சொல்லணும், வாங்க போங்கன்ற அந்த பண்பை நம்ம வளர்த்துக்குவோமா? வளர்த்துக்கலாமா? யாருமே இனிமேல் என்ன செய்யக்கூடாது, உடைய ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, யாரையும் வாடி போடின்ற அந்த பண்பை வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசி பழகக்கூடாது. அடுத்து மன்னித்தல். மன்னித்தல் என்பது யாருக்குரிய குணம்? நல்லவர்களுக்கு. அதுவும் கடவுளுக்குரிய குணம். கடவுள் மன்னித்தல் என்பது தெய்வீக குணம், கடவுளுடைய குணம். மன்னிப்பு கேட்டா நம்ம மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா? மன்னிச்சா நம்ம யாரு? மகான்கள். நம்ம மகான்கள் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? நிறைய மன்னிக்கணும். அதே போல அவருடைய காலத்துல அவங்க கூட இருந்தவங்க யாராவது ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அதை திருப்பி தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் கூட திருப்பி சொன்னதே கிடையாது. நம்ம வந்து என்ன செய்வோம், நம்முடைய பலவீனத்தின் காரணம் 10 பேருக்கு சொல்லிட்டு வந்துருவோம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அவ அப்படி செஞ்சானா அப்படி செஞ்சானா அப்படின்ட்டு. ஆனா அவர் வந்து ஒரு நாளுமே யாரையும் பத்தி என்ன செய்ய மாட்டாரோ, மன்னிப்பு கேட்டா உடனே மன்னிச்சிருவாராம். அதே போல நம்மளும் என்ன செய்யலாம், நம்முடைய சகோதரிகள், கூட படிக்கிறவங்க, நம்ம பெற்றோர் யாரு மன்னிப்பு கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சணும், மன்னிச்சோன்னா அது மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லி காட்ட கூடாது. இத்தகைய பண்புகளை கொண்ட நம் லூயிஸ் அவனியின் துப்பி அவர்களுக்கு இப்போது மாணவிகள் அனைவரும் ஒரு டான்ஸ் ஆடி அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். 10வது நாள் ஃபீஸ்ட். இந்த 10 நாட்களாக மாதா நமக்கு செய்த நன்மைகளுக்காகவும் துப்பி அடிகளால் புனிதர் பட்டம் கிடைக்கும்படியாக நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் விண்ணப்பங்களுக்காக
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. அருகே நீயும் வரவே உனை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உனை தேடாத நாளில்லையே. ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே, காலமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவானதே. சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே, உனை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. கோடான கோடி மக்கள் குறை தீரவே, தினந்தோறும் தேடி வரும் தாய் நீயல்லோ. கூடி வந்து திருப்பாதம் சரணாவதால்.
மலரும் நிலவே உள்ளம் மகிழ்ந்தோ உன்னிலே. மலரே மலரும் நிலவே உள்ளம் மகிழ்ந்தோ உன்னிலே. அம்மா எங்கள் தாயே உனை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே. எங்கள் தந்தையே லூவிசவி நீயன் தொப்புய் தந்தையே, பெண்கள் மாண்புறவே மன்னகம் வந்த உன்னதரே இறை ஊழியரே. எங்கள் தந்தையே லூயிசவி நீயன் தொப்புய் தந்தையே, பெண்கள் மாண்புறவே மன்னகம் வந்த உன்னதரே இறை ஊழியரே. இறைவன் விரும்பினால் அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிக்கையும் சேவை மனப்பான்மையும் கொண்டவரே. அயல் நாட்டில் இறை பணி செய்திட ஆர்வம் கொண்டு பெண் கல்வியே உயரிய நோக்கமாய் உழைத்தவரே. இறைவன் விரும்பினால் அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிக்கையும் சேவை மனப்பான்மையும் கொண்டவரே. அயல் நாட்டு இறை பணி செய்திட ஆர்வம் கொண்டு பெண் கல்வியே உயரிய நோக்கமாய் உழைத்தவரே. எம்மை வழிநடத்தும் தந்தையே, எம்மை தாங்குகின்ற தந்தையே, எம்மை வழிநடத்தும் தந்தையே, எம்மை தாங்குகின்ற தந்தையே. எளிமையின் கோலமே வளமையின் தீபமே, எளிமையின் கோலமே வளமையின் தீபமே. உன் புகழ் வாழிய வாழியவே, உன் புகழ் வாழிய வாழியவே, உன் புகழ் வாழிய வாழியவே, உன் புகழ் வாழிய வாழியவே. எங்கள் தந்தையே லூயிசவி நீயன் தொப்புய் தந்தையே, பெண்கள் மாண்புறவே மன்னகம் வந்த உன்னதரே இறை ஊழியரே. பெண்களின் உரிமையும் சமுதாய முன்னேற்றம் கண்ட சபையின் அணிவேறு புதிய சமுதாய சிற்பியே. தூய இதய மரியனி சபை நிறுவனரே, புதுவையின் எங்கள் புதிய வெளிச்சம் நீரே. பெண்களின் உரிமையும் சமுதாய முன்னேற்றம் கண்ட சபையின் அணிவேறு புதிய சமுதாய சிற்பியே. தூய இதய மரியனி சபை நிறுவனரே, புதுவையின் எங்கள் புதிய வெளிச்சம் நீரே. எம்மை வழிநடத்தும் தந்தையே, எம்மை தாங்குகின்ற தந்தையே, எம்மை வழிநடத்தும் தந்தையே, எம்மை தாங்குகின்ற தந்தையே. எளிமையின் கோலமே வளமையின்
கண்ணியர்கள் உருவாக்கிய கற்பக விருட்சமே உலகெனும் கடலில் துன்ப அலைகளினாலே தத்தளிக்கும் படகான எம்மை கரை சேர்க்கும் தந்தையே சீரிய நல்விதையால் உலகெங்கும் எத்தனை சபைகள் எண்ணற்ற கண்ணியர்கள் உருவாக்கிய கற்பக விருட்சமே உலகெனும் கடலில் துன்ப அலைகளினாலே தத்தளிக்கும் படகான எம்மை கரை சேர்க்கும் தந்தையே எம்மை தாங்குகின்ற தந்தையே எம்மை வழிநடத்தும் தந்தையே எம்மை தாங்குகின்ற தந்தையே எம்மை